மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட புத்தூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். இதையொட்டி விழா திடல் 10,000 கரும்புகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பொங்கல் பானைகளில் பச்சரிசியிட்டு பொங்கல் வைக்கும் நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கிய அவர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் தாம் ஒரு விவசாயியாக பொங்கல் விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். முன்னதாக எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையத்தில் நடந்த பொங்கல் விழாவில் வெளிநாட்டினர் உற்சாகத்துடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் திருநாள் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் புனித தோமையார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தமிழர் பேரவை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் விழாவை தொடங்கி வைத்து மேடையில் பறை இசைக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகப்படுத்தினார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் காவலர்களின் குடும்பத்தினர் கொண்டாடிய பொங்கல் விழாவை சென்னை காவல் ஆணையர் அருண் துவக்கி வைத்து பல்வேறு போட்டிகளை பார்வையிட்டார். குமரி மாவட்டம் புதுக்கடை காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார் தங்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.